உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casagrande. Life begins at 50. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338242242. நாம் முதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் சொன்னது மாதிரி அந்த குற்றவாளிகள் என்ன சேர்க்கப்பட்டிருக்க அந்த பெயர்களை உடனடியாக வெளியிடணும். அது மட்டும் இல்ல, சபாநாயகர் மீது ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். அதன் மீது விசாரணை செய்ய வேண்டும். அந்த விசாரணையின் முடிவிலே அவர்கள் தேவைப்பட்டால் கைது செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. 2017 இந்த தொழிற்சாலை இயங்குறதுக்கான அனுமதி கொடுத்ததா சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு அனுமதி கொடுத்ததா சொல்றாங்க. அனுமதி கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? அதாவது நீங்க பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மருந்து தொழிற்சாலைகள் இருக்கு. இது மட்டும் இல்லை, நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு. இதுல இவங்களே போர்ஜரியா ஒரு 5-6 கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரியாது. ஆனால் அந்த செய்யும் போது இப்ப பாத்தீங்கன்னா ரைஸ் மில் இருக்கு. ரைஸ் மில்ல நெல் அரைக்கிறான்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அவன் என்ன அரைக்கிறான்னு யாருக்கு தெரியும்? அன்னைக்கு நெல் அரைச்சிருக்கலாம், இன்னைக்கு வேற ஏதாவது அரைச்சிருக்கலாம். அதாவது காங்கிரஸ் பீரியட்ல தரப்பட்டாலும் கூட அன்றைய தினம் மின்சார அமைச்சர் யாரு? அவர் தான் கொடுத்திருப்பார். தொழில் அமைச்சர் அவர் தான் கொடுத்திருப்பார். வேற யாரும் கொடுக்க முடியாது. அதே நேரத்துல நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அனுமதி வாங்கும் பொழுது ஒரு அனுமதியை வாங்கிவிட்டு தவறு செய்வது யாரு? தவறு செய்வதை கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கம். அந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும். இப்ப பாருங்க, காலாவதியான மருந்து. அப்ப அந்த காலத்திலேயே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலன் தான் அதை வெளியில கொண்டாந்துருக்காரு. காலாவதியான மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூவை கிளப்பியிருக்காரு, சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. அதே மாதிரி அதன் மீது நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. அதுல யாரு இருந்தாலும் நம்ம பதிவு செய்யணும்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த நேரத்துல அவங்க தவறு செய்திருந்தா யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். எல்லாத்த விட முக்கியம் என்னன்னா, அவங்க கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா, நல்லாம்பாப்புடைய அறிக்கை வெளியில வரணும். அவர் யாரார் பேர்ல குற்றப்பதிவு செய்திருக்கிறாரு, எஃப்ஐஆர்ல யாரார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது பேரெல்லாம் வரணும். அவங்க பேர்ல விசாரணை நடக்கணும். 2வது, சிபிஐ வேகமா நடக்கணும். வாங்கி கோல்டு ஸ்டோரேஜ்ல போடக்கூடாது. எவ்வளவு, அதாவது ஸ்பெஷல் டீம் போட்டு இதை விசாரணை செய்யணும். இது 2வது. 3வது, இப்ப எதிர்கட்சி தலைவர் சொன்னது மாதிரி இந்த மருந்து, இந்த குறிப்பிட்ட மருந்துகள்லாம் இன்னைக்கு கடையில உலாவுது. அதுக்கு என்ன நிவாரணம் இந்த அரசாங்கம் கொடுக்குது? மருந்து நம்பி வாங்க முடியலையே. இப்ப பாருங்க, ஒவ்வொரு ரீட்டைல் கடையிலையும் ஒரு மருந்து வாங்குறவங்க மனுஷ திருப்தியோட இந்த மருந்து வாங்கி சாப்பிட்டா நமக்கு உடம்பு சரியாயிடும் வாங்குறாங்களான்னு கேட்டு பாருங்க, வாங்க மாட்டாங்க. ஆனா மருந்துகளை விற்க தடை விதிச்சிருக்காங்க. ஆனா மெடிக்கல் இயங்குவதற்கு எந்த தடை விதிச்சிருக்காங்க? ஆமா, 13 மருந்து ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க. 13 மருந்துகள், 34 மருந்துகள். அததான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு நான் அந்த விஷயத்துக்கே போல. விற்கக்கூடிய மருந்துகள் உண்மையான மருந்தா என்பது அத்தாட்சி தர வேண்டியது யாரு? மக்களுக்கு முதல்ல நம்பிக்கை கொண்டாடணும்ல. இந்த மருந்து வாங்கி சாப்பிட்டா நல்லதா ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை யார் செய்யணும்? அவன் நம்ம நோயாளி மருந்தை வாங்கி டெஸ்டா பார்க்க முடியும், போட்டு பாக்குறேன் சரியாகுதா அப்படின்னு பார்க்க முடியாது. நீங்க தான், அரசாங்கம் தான் பரிசோதனை செய்து மருந்து நல்லா இருக்கு, இனிமே வாங்கலாம், நம்பி வாங்கலாம், நாங்க எல்லாரையும் கைது பண்ணிட்டோம், இனிமே இந்த தவறு நடக்காது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு கொலை நடக்குது. கொலை நடந்த உடனே என்ன பண்றோம்? முதல்ல எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பை கொடுக்குறோம். இனிமே நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம். ஆனா இந்த அரசாங்கம் இதுவரை எந்த நம்பிக்கையும் கொடுக்கல. அதை பத்தி அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர், முதலமைச்சர் இதுவரை வாய் திறந்தாரா? ஏன் வாய் திறக்கல? நான் எதுவா இருந்தாலும் நான் தெளிவு பண்ணணும் மக்களுக்கு. இந்த தப்பு நடந்திருக்கு, இனிமே நடக்காதுதான் சொல்லணும். ஏன் சொல்லல? அதாவது குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. அந்த குற்றம் வந்திருக்கு, ரைட்டு, இனிமே அது மாதிரி நடக்காத நாங்க தடுக்கிறோம்
அப்படின்னா சொல்லலாம் இல்லையா? இவ்வளவு பேர்ல நாங்க விசாரணை பண்ணிருக்கிறோம், அந்த விசாரணையில இதெல்லாம் வந்திருக்கு, நாங்க தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஆனா எதுவுமே சொல்லலையே. ஏன் சொல்லல? சார், போலி மருந்து தயாரிக்கப்பட்டு 18 மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை வந்து புதுச்சேரியை தாண்டி வேற எங்கேயுமே பேசப்படல. தமிழ்நாட்டுல கூட இந்த பிரச்சனை வந்து பல மாநிலங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன் வந்து இந்த பிரச்சனை வந்து புதுச்சேரியை தாண்டி வெளியில போக மாட்டேங்குது? குறிப்பா திமுக ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை அந்த வரையும் கொண்டு போறாங்க. அதாவது நீங்க ஒண்ணு பார்க்க பத்திரிகை, நான் அன்னைக்கு கூட நான் சொன்னேன், பத்திரிகை முதல்ல வாழ்க்கை சம்பந்தமா முதல்ல வந்து இதை வந்து கண்டுபிடிச்சதே தமிழ்நாடு. அவங்க தான் இந்த வந்து டீம் போட்டு வந்து முதல்ல பிடிச்சது அவங்க தான். ரெண்டாவது வந்து இது வந்து தமிழ்நாட்டில் இந்த மருந்துகள் போனதை விட வட மாநிலங்களில் தான் அதிகமாக போயிருந்து அவங்க ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. வட மாநிலங்களில் குறிப்பாக ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக போயிருக்கு. இது வந்து சிபிஐ நம்ம கேட்டதுக்கான காரணமே இது இந்த மாநிலத்தினுடைய காவல்துறையினுடைய வலுவை தாண்டி, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய வலுவை தாண்டி அவங்களாலாம் செய்ய முடியாது. மற்ற மாநிலம் போய் விசாரணை பண்ண முடியாது, அந்த வேலையை அவங்க எடுத்து செய்ய மாட்டாங்கிறதால தான் நம்ம சிபிஐ கேட்போம். சிபிஐ தான் அந்த வழக்கை வேகமாக எடுத்து இதை கொண்டு வந்து பார்க்கணும். பெரிய அளவுக்கு அட்டென்ஷன் கொண்டு போகல. ஏன்னா இது வந்து மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. புதுச்சேரியில தயாரிச்சு மற்ற இடங்களுக்கு போயிருந்தாலும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஒரு திருமண விவகாரத்தை வந்து நாடு தழுவிய அளவுல கொண்டு போற மாதிரி போலி மருந்து விவகாரத்தை நாடு தழுவிய அளவுல இந்தியா கூட்டணி கொண்டு போறாங்க. பத்திரிகையுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அந்த அளவுக்கு நீங்க எடுத்துட்டு போகலாம். அதான் மெயினே. அதாவது செய்தி கொடுப்பதோட மக்கள் வந்து இது பண்ண மாட்டாங்க. நீங்க தான் இந்தியா நீங்க தான் வந்து எடுத்து போறோம். மக்கள் வந்து போட மாட்டாங்க. மக்களுக்கு நீங்க தான் போடணும். செய்தி நாங்க கொடுக்குறோம். இந்தியா கூட்டணி உள்ள போராட்டத்தை வலுப்படுத்தும். ஒரு கட்சியை நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி போராட்டம் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இது விஷயமா பேசினே வரோம். இன்னைக்கும் இந்தியா கூட்டணி சார்பாக இன்னைக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைனா போயிருக்கோம். இது வந்து ஒரு அரசியல் கட்சியா நாங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம். மக்கள் விழிப்புணர்வு நம்ம திருமண பிரச்சாரம் கொண்டு போகிறோம். அதெல்லாம் புதுச்சேரி அளவில் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். இது வந்து தலைமைக்கு நம்ம தகவல் கொடுக்கணும். நீங்கள் சொல்லிக்கிறீங்க செய்தி தலைமை கொடுப்போம். ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அது வந்து தளம் போகும். காங்கிரஸ் லெவலில் என்ன எடுத்தாங்கன்னா அவங்க நேஷனல் லெவலில் எடுத்து போகணும். ஆனால் பேசி தான் இருக்காங்க அவங்க. இது வந்து நம்ம ஊரில் இருக்க மக்களை சேவ் பண்ணுறதுக்கும் இங்கே நடந்துக்கிற இவ்வளோ பெரிய மோசடியை வந்து சாதாரணமாக எடுத்தும் போடாதுன்னா தொடர்ந்து நாங்கள் போராடணும். ராகுல் காந்தி சாரோ முக ஸ்டாலின் சாரோ வந்து ஒரு வீட் போட்டாருன்னா இன்னும் இந்த பிரச்சனை வந்து வேற மாதிரி மாறுங்க. அதுக்காக பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு மேல பிரதமர் இங்க வராரு. புதுச்சேரிக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க இந்த விஷயமா துணை ஜனாதிபதிக்கு நாங்க மனு கொடுத்தோம். ஜனவரி 23ஆம் தேதிக்கு மேல பிரதமர் மோடி வராரு. புதுச்சேரிக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படும். பாஜக நாங்க வந்து குடியரசுத் தலைவர் துணைத் தலைவருக்கு வந்தப்ப இது விஷயமா எங்க லெவல்ல என்ன செய்ய முடியுமோ புதுச்சேரி மாநில திமுக சார்பா நாங்க வந்து எங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தோட எடுத்து வந்து அவர் இது மேல இருக்குது புதுச்சேரியில. இதை வந்து சிபிஐ எடுத்துருந்தாங்க, வேகப்படுத்தி செய்ய சொல்லுவோம். பிரதமர் வருகை சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. போன தடவை வந்து டபுள் இன்ஜின் ட்ரிபிள் இன்ஜின் சொல்லுவாரு. அதான் அதை தவிர வேற எதுவும் நாங்க எதிர்பார்க்கல.